வணக்கம். 2018ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க படிக்கிறீர்கள். அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தார். "I want this government to be criticized. Criticism makes democracy strong." பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. நான் என்னுடைய அரசாங்கத்தை நீங்க விமர்சிக்க வேண்டும் என்று நம்புகிறேன். விமர்சனம் ஒரு அரசாங்கத்தை இன்னும் பலப்படுத்தும். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இந்த வார்த்தை உண்மையானதா? உண்மையிலே நரேந்திர மோடியை நீங்க விமர்சிக்கலாமா? ஒரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள், நிச்சயமாக விமர்சிக்கலாம். காரணம், நாங்க பலமாக நரேந்திர மோடி அவருடைய பாலிசிகளை விமர்சித்து வருகிறோம். ஆனால் ஆதாரபூர்வமாக, வித் எவிடன்ஸ். எவிடன்ஸ் இல்லை என்றால், ஆதாரங்கள் இல்லை என்றால் அவரை விமர்சிப்பது இல்லை. இதே போன்றுதான் மற்ற அரசியல் கட்சிகள். ஆனால் திடீர் என்று கடந்த 20-25 நாட்களில் இந்தியாவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மாற்றம் என்ன? இன்னும் சொல்ல போனால் 2025ஆம் ஆண்டிலிருந்தே இந்த மாற்றம் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. என் கையில் இருக்கக்கூடிய இந்த நோட்டீஸை பாருங்கள். இது யூடியூப்ல இருந்து எனக்கு வந்த ஒரு நோட்டீஸ். இந்த நோட்டீஸ்ல எப்ஸ்டீன் ஃபைல், ஹர்தீப் சிங் புரி அவருடைய மகளுடைய அக்கௌண்ட்டிற்கு வந்த 2700 கோடி ரூபாய், அதை பற்றின ஒரு வீடியோவை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவை இந்தியாவில் நாங்கள் பிளாக் செய்து விட்டோம். As per government notice, we have removed your video from India. இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை அவர்கள் பார்க்க முடியாது. ஓகே, கொஞ்ச நேரத்தில் எனக்கு இன்னொரு இமெயில் வருது. இந்த இமெயிலில் நீங்கள் பார்த்தீர்கள்ல, எந்த வீடியோவை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள், அந்த டீட்டெயில்ஸ், அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்கு. பக்கத்திலேயே ஒரு ஹைகோர்ட்ல இருந்து வெளிவந்த இந்த நோட்டீஸ் இருக்கு. ஸோ அரசாங்கம் வெளிவிட்ட ஒரு நோட்டீஸ் என்று நான் பார்த்தேன். ஆனால் இது அரசாங்கத்துடைய நோட்டீஸ் கிடையாது. ஹர்தீப் சிங் புரியின் மகளான ஹிமாயினி புரி அனுப்பிய நோட்டீஸாக இருக்கிறது. ஹிமாயினி புரி ஹர்தீப் சிங் புரியின் மகள். அவர் ஒரு ஃபைனான்சியல் கம்பெனி நடத்தி வந்தார். அந்த ஃபைனான்சியல் கம்பெனிக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் என்ற நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாயை டொனேஷனாக வழங்கினாரோ, அந்த டொனேஷன் எங்கெல்லாம் டைவர்ட் ஆனது, எங்கெல்லாம் போனது என்கிற அந்த விஷயத்தை பற்றி ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அந்த பணத்தை வைத்துதான் ஹர்தீப் சிங் புரியின் மகளுக்கு, அவருடைய கம்பெனிக்கும் இந்த பணம் வந்ததாக ஒரு ரிப்போர்ட் வெளிவந்தது. ரிப்போர்ட்டை நாங்களும் ரிப்போர்ட் செய்தோம். இப்போ அந்த வீடியோவை நீக்கிவிட்டார்கள். இந்த நோட்டீஸை இன்னும் ஆழமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த வீடியோவில் எந்தெந்த வீடியோக்களை நீக்கியதாக, யார் யாருடைய பெயர் இந்த நோட்டீஸில் இருக்கிறது, எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்திருக்கிறார். சரி, இந்த ரிப்போர்ட்டை நான் ஆழமாக படித்து பார்த்தேன். எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, என்னோட வீடியோ நீங்கள் நீக்கி இருக்கிறீர்கள், அப்போ என்னுடைய பேர் இங்கே இருக்கும், இல்லை என்னுடைய வீடியோ லிங்கோடைய பேராவது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 34 நபர்களுடைய பேர் இருக்கு. எக்ஸ் பக்கம், ஃபேஸ்புக், யூடியூப். இதுல என்னுடைய பெயர் கிடையாது, இது ரூஸ்டர் நியூஸோடைய பெயர் கிடையாது. ஆனால் மை வீடியோ இஸ் பீன் டிலீட்டட். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, ரேண்டமா ஒரு 30-40 நபர்களுடைய இது போன்ற வீடியோக்களை அவர்கள் ஹைலைட் செய்து ஒரு கோர்ட் ஆர்டரை வாங்குகிறார்கள். இந்த கோர்ட் ஆர்டர் வெளிவந்த உடனேயே அந்த கோர்ட் ஆர்டரை வைத்து யாரெல்லாம் ஹிமாயினி புரி என்கிற பெயர் எங்கெல்லாம் இருக்கும், எங்கெல்லாம் ஹர்தீப் சிங் புரி எப்ஸ்டீன் ஃபைல் என்கிற பெயர் இருக்கும், அந்த அனைத்து டேட்டாக்களையுமே நீக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். அதாவது இட் இஸ் அ பல்க் deletion. We can go and challenge and we will do it. That is a secondary issue. But இது எவ்வளவு சீரியஸான விஷயம் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த வீடியோவில் இன்னும் ஆழமாக கூட்டி செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். நீங்க அந்த ப்ரூஃபையும் பார்த்து வருகிறீர்கள். எந்த அளவில் ஒரு சுதந்திர மீடியாவை இவர்கள் முடக்க பார்க்கிறார்கள் என்றால், இந்த நாட்டின் ஜனநாயகத்தை கூட இவர்கள் நெரிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி, நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு உரைக்க கேட்க வேண்டும். நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு ஷேர், ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு ஒரு விஷயத்தை எடுத்து காட்ட வேண்டும்.
சுதந்திரமாக மீடியா இருக்கும் வரைதான் இந்த நாட்டில் ஜனநாயகம் வாழும். என்னைக்கு ஊடகத்தை நீங்க முடக்கி விட்டீர்களோ அன்னைக்கு சர்வாதிகார ஆட்சி வந்துவிடும். இந்த நாடு சர்வாதிகார ஆட்சியில் போக விரும்பவில்லை. இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மே மாதம் 2025ஆம் ஆண்டு எக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய 8000க்கும் மேற்பட்ட அக்கவுண்ட்ஸ்களை பிளாக் செய்திருந்தார்கள். இந்த நபர்கள் யார்? யாரெல்லாம் மோடியை விமர்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் மோடி அவர்கள் அவருடைய பாலிசிகளை பற்றி பேசுகிறார்களோ அவர்களுடைய அக்கவுண்ட் கம்ப்ளீட்டாக முடக்கப்பட்டது. நீங்களும் பார்ப்பீர்கள், ஒவ்வொரு வீடியோவில் நாங்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்காட்டி தான் வருகிறோம். காரணம், எங்களை இப்படி முடக்கவில்லை என்றால் எங்களுடைய வியூஸ்களை முடக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அது எவிடென்ட்டாக தெரிகிறது. நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கு, நாங்கள் காட்டக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கு, அதற்கு கீழே வரக்கூடிய வியூஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. சரி, ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு இதே எக்ஸ் பிளாட்ஃபார்ம் ட்விட்டர்ல 2355 அக்கவுண்ட்ஸ்களை கம்ப்ளீட்டாக டிலீட் செய்தார்கள். இவர்களும் அரசாங்கத்தை, நரேந்திர மோடியை விமர்சித்து ஒரு சில வீடியோக்களை போட்டிருந்திருக்கிறார்கள். டிசம்பர்ல இருந்து ஜனவரி 2026ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 60 அக்கவுண்ட்ஸ் முடக்கப்பட்டது. இவர்களை ஆன்டி இந்தியா இல்ல ஃபேக் நியூஸ் என்கிற விஷயத்தை எடுத்து காட்டி அவர்களை முடக்கினார்கள். 35 யூடியூப் சேனல்ஸ்கள், 2 வெப்சைட்ஸ்களும் முடக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீர்கள்னா ஜனவரி 21ஆம் தேதிக்கு மேல 20 யூடியூப் சேனல்ஸ்கள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் பக்கம், இது போன்ற பல்வேறு இணையதளங்களில் இருக்கக்கூடிய ப்ராமினன்ட் ஜேர்னலிஸ்ட்களாக இருக்கட்டும், யூடியூபர்ஸ்களாக இருக்கட்டும், ஆக்டிவிஸ்ட்களாக இருக்கட்டும், அவர்களுடைய அக்கவுண்ட்ஸ்களை டிலீட் செய்ய தொடங்கிறது. இந்த டெலிஷனை யார் எடுத்து வைக்கிறது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஐபி, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வழியாக அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் வழியாக இந்த சேனல்ஸ்களை, வீடியோக்களை நீக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். உங்களுக்கு முன்னாடி நான் இந்த எவிடன்ஸை எடுத்து காட்டிட்டேன். அதாவது ஹிமாயினி பூரி கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டரை வாங்கியிருக்கிறாரா, அதனால் இந்தியாவில் இந்த வீடியோ யாருமே பார்க்கக்கூடாது. அப்படி எங்களுடைய வீடியோக்கள்ல தவறு இருந்தா நீங்க இண்டிவிஜுவலாக நீங்க டிபேட்டிற்கு கூப்பிடலாம், ஒரு பிரஸ் மீட்டை வைக்கலாம், ஜேர்னலிஸ்ட்கள் அதற்கான கேள்விகளை கேட்பார்கள், அதற்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கலாம். எதுவுமே இல்லாமல் நேரடியாக கோர்ட்டில் போய், பிகாஸ் யுவர் ஃபாதர் இஸ் பெட்ரோலியம் மினிஸ்டர், he is a cabinet minister under மோடி கவர்மெண்ட். சிங்கிள் நீதிபதி கொண்ட பெஞ்ச், நீதிபதியின் பெயர் ஜஸ்டிஸ் மினி புஷ்கர்னா, 17ஆம் தேதி இந்த நோட்டீஸை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஹிமாயினி பூரி அவருக்கு சாதகமாக அவருடைய லாயருடைய பட்டியலும் இருக்கு, அது எதிர்க்கக்கூடிய லாயர்ஸ்களுடைய பட்டியலும் இருக்கு, நோட்டீஸ் வந்திருக்கு. பட் யாருமே இந்த லாயர்ஸ்களை நியமிக்கவில்லை. அதாவது அரசாங்கமே ஒரு சில லாயர்ஸ்களை எதிரில் நிற்க வைக்குது, அரசாங்கமே ஒரு சில லாயர்ஸ்களை இந்த பக்கம் நிற்க வைக்குது. இந்த நோட்டீஸ் வெளிவிட்டு இந்த மாதிரி இவர்கள் செய்கிறார்கள். மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டுல இருந்து நீங்க பார்த்தீர்கள்னா ஹோம் அஃபேர், டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர் மற்றும் ஐபி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த 4 மினிஸ்ட்ரிகள் வழியாக, இதை தாண்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீசர்கள் உட்பட கான்டென்ட்களை பிளாக் செய்வதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு செக்ஷன் 69A சஹயோக் போர்ட்டல்ல போய் இந்த வீடியோக்கள், இந்த சேனல், இந்த கான்டென்ட் எங்களுக்கு பிடிக்கவில்லை, மோடிஜியை விமர்சிக்கிறார்கள், பாலிசியை விமர்சிக்கிறார்கள், அதனால் இதை நீக்கிவிடுங்கள். இந்த விஷயத்திற்கான இன்னொரு டேஞ்சரஸ் பக்கத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஃப்ரீ ஸ்பீச் மற்றும் ஃப்ரீ ஸ்பீச் கலெக்டிவ்ஸ், இதை தாண்டி பிஹோல்ட் த ஹிடன் ஹேண்ட் ரிப்போர்ட், இந்த 3 அமைப்புகளுமே சேர்ந்து ஒரு மிக
டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தார்கள். இந்த ரிப்போர்ட் டிசம்பர் 2025ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியாவில ஃப்ரீ ஸ்பீச் வயலேஷன் என்கிற பெயர்ல 14,875 வழக்குகள் போடப்பட்டது. 11,385 இன்சிடென்ட்ஸ்கள் சென்சர்ஷிப் வழியாக பிளாக் செய்யப்பட்டது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 8 ஜேர்னலிஸ்ட்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு இன்ஃப்ளூயன்சர் கொல்லப்பட்டிருக்கிறார். 117 நபர்கள் கைதானார்கள். 208 நபர்கள் லாஃபேர் கேசஸ்கள் அவர்கள் மீது இருக்கு. அதாவது மாஸ் இன்டர்நெட் கண்ட்ரோலை இப்போ நரேந்திர மோடியின் அரசாங்கம் கையில் எடுக்க தொடங்கிவிட்டது. பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2025ஆம் ஆண்டு வெளிவந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய 180 நாடுகளில் இந்தியாவுடைய நம்பர் 151ஆக சரிந்து நிற்கிறது. நான் தொடக்கத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் இல்லையா? விமர்சிக்க முடிகிறது, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். கடுமையாக நீங்க அலசி ஆராய்ந்து அதற்கான இன்வெஸ்டிகேஷனை செய்து அதற்கான ஆதாரங்களை திரட்டி ஒரு வீடியோவை நீங்க வெளிவிட்டால் கூட அந்த வீடியோவை எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் டவுன் செய்யக்கூடிய வேலையை நரேந்திர மோடியின் அரசாங்கம் பார்க்கிறது. முக்கியமாக இந்தியாவில் நீங்க பார்க்கக்கூடாது, வெளிநாடுகளில் நீங்க வேணா பார்த்துக்கோங்க. இல்ல மற்ற மற்ற வழிகளை இந்த VPN எல்லாம் இருக்கு, அதை வச்சு நீங்க பார்க்கலாம். ஸோ இதனால் என்ன நடக்கிறது? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர குரலாக உழைக்கக்கூடிய எங்கள் போன்ற நபர்கள் கோதி மீடியாவை வைத்து அரசாங்கம் இந்த அளவில் நெரேட்டிவ்ஸ்களை செட் செய்து வருகிறது, ப்ரொபகண்டாவை பரப்பி வருகிறது. இது உலகத்திற்கே தெரிந்த விஷயமாக மாறிவிட்டது. இண்டிபெண்ட் யூடியூப் சேனல்ஸ்களாக இருக்கட்டும், அல்ல இண்டிபெண்டாக இயங்கக்கூடிய வெப்சைட்ஸ்களாக இருக்கட்டும், இந்த அனைத்து வெப்சைட்ஸ்கள், இந்த அனைத்து யூடியூப் சேனல்ஸ்களை முடக்குவதற்காக இவர்கள் எடுத்து வைத்த ஒரு மிக பெரிய சதியை தான் இன்னைக்கு நாம் பார்த்து வருகிறோம். சுப்ரியா ஷினிட்டே நேற்று ஒரு பிரஸ் மீட்டை வைத்து ஐடி ரூல்ஸ்களை வைத்து இந்த நாட்டு அரசாங்கம் அதை மிஸ்யூஸ் செய்து வருகிறது. இது போன்ற பிளாக்கிங், இது போன்ற டெலிஷன், இது நேரடியாக ஒரு நாட்டின் டெமோக்ரஸியை அழிக்கக்கூடிய விஷயம் என்று. இதே பட்டியலில் நீங்க பார்த்தீர்கள்னா 4 PM என்கிற ஒரு பிரபலமான நியூஸ் சேனலும் இருக்கிறது, யூடியூப்ல இருக்கு. 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இதில் இருந்தார்கள். அப்போ 1 கோடி மக்கள் இந்த சேனலை ஃபாலோ செய்து வருகிறார்கள். இந்த சேனலையும் அவர்கள் முடக்கி இருக்கிறார்கள். காரணம் கேட்டால் எந்த விதமான பதிலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. They just blocked his channel. காங்கிரஸ் தலைவர் மற்றும் மற்ற காங்கிரசின் சீனியர் லீடர்ஸ் அனைவருமே இந்த விஷயத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் பேச தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது மோடி ரெஜீம் இஸ் காம்ப்ரமைஸ்ட். மோடி ஏற்கனவே காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டார். இப்போ அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்தியாவில் ஊடகத்தையும் முடக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதே போன்ற குரல் ஆம் ஆத்மி பார்ட்டி, TMC, DMK இதை போன்ற பல நபர்கள் இன்னைக்கு பேச தொடங்கியிருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஹைகோர்ட்ல இதை பற்றி பல நபர்கள் இதை சேலஞ்ச் செய்வதாகவும் கூறியிருக்கிறார்கள். நாங்களும் அந்த சேலஞ்சை நிச்சயமாக செய்வோம். ஆனால் இப்போ இது போன்ற கம்பெனிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இவர்கள் எடுத்து காட்டக்கூடிய விஷயம், அரசாங்கம் இது போன்ற ஒரு பல்க் டெலிஷனை எங்களை செய்ய சொல்லும் போது எங்களால் அது செய்ய முடியவில்லை. இது ஒரு இன்பிராக்டிக்கலான ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு நாட்டுடைய டெமோக்ரஸியை, ஃப்ரீ ஸ்பீச்சை இவர்கள் முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்க பார்த்தீர்கள்னா இது போன்ற ஊடகங்கள் ஒரு சில சஜஷன்ஸ்களை கொடுத்திருக்கிறார்கள். யூடியூப்ல சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப், அதாவது நீங்க இண்டிபெண்டாக இயங்குங்கள், காரணம் இதற்கு மேல் உங்களுடைய மானிட்டைசேஷன் எவ்வளவு முடக்கப்படும் என்று எங்களுக்கும் தெரியாது. நேரடியாக UPI டொனேஷனை கேளுங்கள், நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி பெய்ட் நியூஸ் லெட்டர்ஸ்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். நியூஸ் லெட்டர், ஆர்டிக்கல் வழியாக, இமெயில் வழியாக உங்களுடைய செய்திகளை பரப்புங்கள். இதை தாண்டி ரெடியூஸ் த ரிலையன்ஸ் ஆன் ஆட் ரெவென்யூ. இதற்கு மேல் அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக வரக்கூடிய ரெவென்யூவை நீங்க நம்பாதீர்கள். திஸ் இஸ் a clear instruction by Facebook, YouTube, இது போன்ற எக்ஸ் பக்கம், இது போன்ற அமைப்புகள். ஸோ தெளிவாக ஒரு விஷயம் என்ன தெரிகிறது என்றால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கூறுவது வேறு, ஆனால் நடந்து கொள்ளக்கூடிய விதம் வேறு. சிந்தித்து பாருங்கள். ஒரு நாட்டுடைய ஊடக சுதந்திரத்தை முடக்கி, ஒரு நாட்டில் ஃப்ரீ ஸ்பீச்சை முடக்கி, எந்த விஷயத்தை அரசாங்கம் மறைக்க பார்க்கிறது, எந்த விஷயத்தை அரசாங்கம் அடக்க பார்க்கிறது.
எந்த பயத்தில் நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்த அளவில் ரியாக்ட் செய்ய தொடங்கிவிட்டது? காரணம், கோதி மீடியாவை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கைக்குள் போட்டு விட்டோம். ஆனால் உண்மையை முடக்க முடியவில்லை. உண்மை எக்ஸ் பக்கம், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வழியாக தொடர்ந்து கசிந்து கொண்டிருக்கிறது, வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அட்டூழியத்தையும், ஒவ்வொரு தவறான பாலிசிகளையும் இவர்கள் எக்ஸ்போஸ் செய்து விடுகிறார்கள். அதனால் இவர்களை முடக்குவதற்காக பல லட்சம் நபர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொன்றாக முடக்க முடியாது. அதனால் யூடியூபை, ஃபேஸ்புக்கை, இன்ஸ்டாகிராமை, எக்ஸ் பக்கத்தை முடக்கினாலே போதும், இவர்களை முடக்கிவிடலாம். இந்தியாவில் இதற்கு மேல் நீங்க நரேந்திர மோடியை பற்றியோ, நரேந்திர மோடியின் அரசாங்கத்தை பற்றியோ, அல்ல கேபினட் மினிஸ்டர்களுடைய குழந்தைகளை பற்றி கூட நீங்க இதற்கு மேல் விமர்சிக்க முடியாது. இதுதான் நரேந்திர மோடியின் புதிய இந்தியா. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.